இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் போதை தலைக்கேறி இளம்பெண் நிதானம் இன்றி பப் வாசலில் விழுந்து புரள்வதும், அவரை அவரது நண்பர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆட்டோவில் ஏற்றி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமான மதுக்கடைகள், ரெஸ்டோபார்கள், பப்புகள் என எவ்வித கட்டுப்பாடுமின்றி கொண்டாட விரும்புபவர்களுக்கு ரத்தன கம்பள வரவேற்பு அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதால் பெரும்பாலான மதுப்பிரியர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். அதிலும் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாததால் அவர்களில் சிலர் அநாகரிகமாக பொது இடங்களில் நடந்து கொள்வதும் அதிகரித்துள்ளது. முன்பெல்லாம் பெண்கள் மதுக்கடைகளுக்கு செல்வதை அவமரியாதையாக எண்ணுவது தற்போது மாறி வெளிப்படையாக மதுக்கடைகளுக்கு செல்வதும், ஆண் நண்பர்களுக்கு இணையாக மது அருந்துவதும் பல இடங்களில் காண முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, குடியிருப்புகள் பகுதிகளில் அமைந்துள்ள உணவகங்கள் பலவும் ரெஸ்டோ பார்களாக மாற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ரெஸ்டோ பாருக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் நகர பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வார இறுதி நாட்களில் வெளிமாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு வரை ரெஸ்டோ பார்களில் குடித்துவிட்டு போதையில் நகரில் உலா வருவதால் அதிக விபத்துகளும் ஏற்படுகின்றன. மேலும் இளம் பெண்கள் பலர் போதை தலைக்கேறிய போது பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். அதிலும் புதுச்சேரியில் ஒரு சில சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் மது அருந்தும் பழக்கம் தற்போது அதிகமாகி வருகிறது. இதன் காரணமாக உள்ளூர் வாசிகளும் தங்கள் குடும்பத்தினர் இதுபோன்று மோசமான கலாச்சாரத்திற்கு மாறிவிடுவார்களோ என்கிற அச்சம் அவர்களது மனதிலும் எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசு மது விற்பனையால் வரும் வரி வருவாயை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதால் உள்ளூர் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி தனது ஆண் நண்பருடன் புதுச்சேரிக்கு வந்த இளம் பெண் ஒருவர் செட்டி தெருவில் உள்ள ரெஸ்டோ பாரில் மது அருந்திவிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அந்த இளம் ஜோடி ரெஸ்டோ பாரை விட்டு வெளியே வந்த நிலையில் அப்போது அந்த இளம் பெண் உச்சக்கட்ட போதையில் நிதானம் இல்லாமல் ரெஸ்டோ பார் வெளியே உருண்டு புரண்டுள்ளார். அப்போது அவருடன் வந்த ஆண் நபர் அந்த இளம் பெண்ணை அழைத்து செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்துள்ள நிலையில் அவரால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை அவர் ஆட்டோவில் ஏற்றிச் செல்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட காரணமாக உள்ள இதுபோன்ற ரெஸ்டோ பார்களுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza. Largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.